ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம ஜாவா சீரீஸில் ஜாவாவில் இருக்கக்கூடிய மேத் ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கலுக்குன்னு தனி கிளாஸஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நிறையா ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மேத்னாலே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எப்படி நம்ம கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜாவாவில் அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸாக நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நம்ம 5 டிஜிட் 6 டிஜிட் நம்பர்னால் ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன போவோம் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட் போவோம், நம்ம மேனுவலாக போடுறதா இருந்தால். ஸோ இங்கே எப்படி நம்ம அதெல்லாம் கொண்டு வர்றது, மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம இங்கே கொண்டு வர்றது, அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம இங்கே கொண்டு வர்றது, சைன் காஸ் டேன் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதோட வேல்யூஸ் நம்ம எப்படி இங்கே கேல்குலேஷனுக்கு கொண்டு வர்றது இல்லை எவாலுவேட் பண்ணுறது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இது பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளோட வேல்யூஸை இன்புட்டாக கொடுத்தா மட்டும் போதும், நம்ம அதுக்கான வேல்யூஸை என்ன பண்ணிடலாம்னா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்குன்னு ப்ரீடிஃபைண்டாகவே மேத் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த மேத் கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா java.lang பேக்கேஜ்குள்ளே இருக்குது. ஸோ java.lang நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு ப்ரீடிஃபைண்டாக நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. java.io, java.lang, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. அதில் java.lang அப்படின்ற லாங்குவேஜ் சப்போர்ட் பேக்கேஜில் இந்த மேத் கிளாஸ் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ மேத் கிளாஸில் வந்து செவரல் மெத்தட்ஸ் இருக்குது, நிறையா, ஸோ மச் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னென்னா இந்த மின், மேக்ஸ், ஆவரேஜ், சைன், காஸ், டேன், ரவுண்ட், சீல், ஃப்ளோர், இந்த மாதிரி இது எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. மெத்தட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்னாலும் மெத்தட்ஸ்னாலும் ஒன்று தான், ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. எந்த கிளாஸுக்குள்ளே இருக்குன்னா மேத் கிளாஸுக்குள்ளே இருக்குது. இந்த மேத் கிளாஸ் எங்கே இருக்குது? ப்ரீடிஃபைண்ட் கிளாஸு lang பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் lang பேக்கேஜும் java.io மாதிரி தான், போட்டாலும் போடாட்டினாலும், அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் இம்போர்ட் java.lang.star அப்படின்னு நீங்கள் போடலைனாலும் இந்த உங்களுடைய ப்ரோக்ராமுக்குள்ளே மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் அந்த மேத் கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் மூலமாக நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கிளாஸ் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், மேத் எக்ஸாம்பிள். இப்போ நான் இதுக்கு மேலே பாருங்கள், இம்போர்ட் java.lang.star இல்லை இம்போர்ட் java.lang.math அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ணலை. அப்போ பண்ணலைன்னா இங்கே எரர் வருமா, மேத் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் எரர் வருமானா வராது. ஐஓவும் லாங்கும் நீங்கள் போடலைனாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். அதனால் நம்ம அது வந்து அப்படி ஜாவாவில் அப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க நமக்கு. அதனால் நம்ம போட்டாலும் போடாட்டினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்குன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மேத்து கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நிறையா ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சம் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஒரு 4-5 ஃபங்க்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மேத் எக்ஸாம்பிள்ங்கிறது என்னுடைய கிளாஸ் நேம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், system.out.printlnக்குள்ளே math.maxof, இந்த மேத்துங்கிறது எனது கிளாஸ். இப்போ இது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும்னா ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அதனால் இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட், இப்போ நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்திங்கன்னா ஸ்கேனர் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெத்தடை அக்சஸ் பண்ணோம். ஆனால் இந்த மேத் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்லாம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாமல் கிளாஸ் நேமை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபங்க்ஷன்ஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த மேத்ன்ற கிளாஸ் நேம் டாட் இந்த ஃபங்க்ஷன் நேம். இப்போ இது பாருங்கள், மேக்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன். இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷனுடைய வேலை என்ன, நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். தட் மீன்ஸ் கிரேட்டஸ்ட் வேல்யூவை நமக்கு என்ன பண்ணுதுன்னா ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல அப்போ உங்களுக்கு 5,10ன்னு கொடுத்துருக்கோம். இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ, 10 இஸ் யுவர் மேக்ஸிமம் வேல்யூஸ். அப்போ 10 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அப்படின்னா அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன், மேத் டாட் மின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ மின் மீன்ஸ் மினிமம் வேல்யூ. ஸோ மின்ன்ற ஃபங்க்ஷன் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரீடிஃபைண்டாக மேக்ஸிமம்க்கு மேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் அப்படின்னு ஃபுல்லாக எழுதக்கூடாது. ஸோ அன்னோன் சிம்பிள்னு காமிச்சிடும், அன்டிஃபைன்டு சிம்பிள்னு சொல்லிடும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள், மினிமம் வேல்யூ வேணும்னா மின் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ இது இந்த 2 நம்பரில்
எது இருக்கிறதுல சின்ன நம்பரோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் அந்த கலெக்ஷனில் எது லீஸ்ட் நம்பரோ அதை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்த பதில் பாருங்கள், ஸ்கொயர் ரூட். இப்போ எஸ்கியூஆர்டி, நம்ம ஸ்கொயர் ரூட்டை நார்மலாகவே எப்படி எழுதுவோம், ஷார்ட்டில் எழுதுவோம்னா எஸ்கியூஆர்டி ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா என்ன, ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை, அதாவது இப்போ 64ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஏன் அதை அப்படி சொல்கிறோம், ரெண்டு சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் வரும். எப்படி 8 8s are 64, அப்போ 64 இஸ் அ ஸ்கொயர் நம்பர். இந்த ஸ்கொயர் நம்பருக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8 இஸ் த நம்பர், ஸ்கொயர் ரூட் நம்பர். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு சொல்லும். சரிங்களா? ஸ்கொயர் நம்பராக மட்டும் கொடுத்தா மட்டும்தான் சொல்லணும்ல, நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் கியூபிக்கல் ரூட்டு போட்டுக்கலாம், நிறைய எக்ஸ்போனன்ஷியல் போட்டுக்கலாம், பவர் போட்டுக்கலாம், நம்ம அது என்ன குவாட்ரட்டிக் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நிறைய நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு சம் ஆஃப் த இது பண்ணுறேன். இது எலாபரேட்டாக வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நான் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், மேத் டாட் அப்சல்யூட் ஆஃப் -4.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? அப்போ இதோட ரிசல்ட் என்ன இருக்கும், +4.7. ப்ளஸ்ஸுங்கிறது உங்களுக்கு வராது, வெறும் 4.7 அப்படின்றது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நீங்கள் நெகட்டிவ் வேல்யூஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்சல்யூட் வேல்யூஸ் எடுக்கிறப்போ அதோட பாசிட்டிவ் வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகி வரும். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், ரேண்டம் ஃபங்க்ஷன். ரேண்டம்னா ஏதாவது ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி நமக்கு அனுப்புறதுக்கு பேர் தான் ரேண்டம் நம்பர். இப்போ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து டைப் த டெக்ஸ்ட் பிலோ ஷோன் பிலோ அப்படின்னு நமக்கு இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோடு இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அடுத்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த கோடு மாறிடும். சேம் கோடே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, ரேண்டமாக அது ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து இதுதான் வரும் அப்படின்னு சீக்வன்ஸாகவும் இருக்காது. சீக்வன்ஸ்னால் அடுத்தடுத்த நம்பர்ஸாகவும் இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரேண்டம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட், எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் நமக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா 0.0லேருந்து 1.0 வரைக்கும் உங்களுக்கு வரும். ஆனால் 1.0 வந்து அதாவது எக்ஸ்க்ளூசிவ். பிட்வீன் மீன்ஸ் 0.0லேருந்து ஆரம்பித்து 1.0க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் வரும், 1.0 வராது, அது எக்ஸ்க்ளூசிவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி அனுப்பும். இல்லை எனக்கு இந்த ரேண்டம் நம்பர் வந்து ஒரு 100க்குள்ளே இருக்கிற மாதிரி வேணும், 0 to 100க்குள்ளே இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்ட் ரேண்டம் நம்பர், இது வந்து ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு மேத் டாட் ரேண்டம் ஆஃப், இது ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுது இல்லையா, இந்த ரேண்டம் நம்பர் என்ன ஜென்ரேட் பண்ணும், 0.0லேருந்து 1.0க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணும். அதை நீங்கள் 101ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது என்னவா மாறிடும், ஒரு ஹோல் நம்பராக மாறிடும். அதை வாங்கி அதில் ஒருவேளை பாயிண்டோடு இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டைப் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைப் கேஸ்டிங்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி டைப் கேஸ்ட் பண்ணி இதில் வர்றது கண்டிப்பாக வந்து ஒரு டபுளோ இல்லை ஃப்ளாட்டாக தான் வரும். அதை நம்ம இன்டீஜராக ஹோல் நம்பராக டைப் கேஸ்டிங் பண்ணி, அதாவது டைப் கேஸ்டிங் மீன்ஸ் டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணி நம்ம எங்கே கொடுக்குறோன்னா இந்த இன்டீஜருக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100க்குள்ளே ஏதாவது ஒரு ஹோல் நம்பர் உங்களுக்கு என்னவா வரும்னா ரேண்டம் நம்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரேண்டம் நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம சம் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் மேக்ஸ் ஃபங்க்ஷன், மின் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ரூட், அப்சல்யூட், ரேண்டம், அப்புறம் இந்த ரேண்டம்ல எப்படி நம்ம ஹோல் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராமை. கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவா கிளாஸ் நேம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 5,10 எது மேக்ஸிமம், 10 தான் மேக்ஸிமம், அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்து 5,10 எது மினிமம் வேல்யூ, லீஸ்ட் வேல்யூ 5 தான். சரிங்களா?
அடுத்து வந்து ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு டபுள் வேல்யூவில் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் இங்கே வந்து 8.0ன்னு ரிட்டர்ன் ஆகிருக்கு. 64 ஸ்கொயர் ரூட் வந்து 8 தான். ஸோ இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ணாது, டபுள் டேட்டா டைப்பில் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால் இது 8.0ன்னு வந்துருக்குது. அடுத்து அப்சல்யூட் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, -4.7 கொடுத்தீங்க. ஸோ இங்கே வந்து அந்த மைனஸ் போயிடுச்சு. இட் இஸ் கன்சிடர் அஸ் +4.7. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேண்டம் ஃபங்க்ஷனில் ஜென்ரேட் ஆன ஒரு ரேண்டம் நம்பர். இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன், 0.0லேருந்து 1.0க்கு உள்ள. 1.0 வருமானா வராது. ஸோ இந்த ரேண்டம் நம்பரை நீங்கள் வந்து ஹோல் நம்பர்ஸாக வேணும், எனக்கு ஒரு 0 to 100க்குள்ளே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நம்ம ஃபார்முலா நம்ம ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி போட்டுட்டிங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் 74 உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ ஒருவேளை நான் அடுத்த தடவை ரன் பண்ணி பார்க்குறேன்னா இதே வேல்யூ தான் வருமானா கிடையாது. பாருங்கள் ரேண்டம் நம்பர் லாஸ்ட்டு 2 அவுட்புட் வந்து பாருங்கள், இங்கே 0.60 சம்திங் ஏதோ ஒரு டெசிமல் டபுளில் வந்தது. இங்கே வேறு ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கீழே அந்த ஹோல் நம்பர்ஸ் பாருங்கள், இங்கே 74 இருக்குது, இங்கே 24 இருக்குது. ஸோ ரேண்டம் நம்பர் வந்து நம்மளுடைய டைப் படி மாறிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, இட் இஸ் அ டைனமிக், சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து சம் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இது மாதிரி எல்லாமே இருக்குது. ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் இருக்குது, லைக் சைன், காஸ், டேன், கோசிகன், சீக்கன், காட், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இன்னும் நிறையா சீல், ஃப்ளோர், ரவுண்ட், ரேடியன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேத்தில் இருக்குது. ரைட்டா? ஸோ நம்ம இந்த இதில் வந்து எப்படி நம்ம அந்த மேத் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மேத் கிளாஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லேங் பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸை நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.